தாம்பரத்தில் 6 தளங்களுடன் புதிதாக திறக்கப்பட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கழிவறைகள் சேதமுற்றும் கழிவறைகளில் போதிய தண்ணீர் வசதிகள் இல்லாமலும் அங்கு செல்லும் நோயாளிகள் மிகுந்த துயரங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். சென்னை தாம்பரம் பகுதியில் செங்கற்பட்டு மாவட்டத்தின் தலைமை மருத்துவமனை 6 தளங்களுடன் மிகப்பெரியதாக கட்டி முடிக்கப்பட்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் நாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டது. மருத்துவமனை திறக்கப்பட்டு 1 மாதமே ஆன நிலையில் அடிப்படை வசதிகள் முறையாக இல்லாததால் அங்கு செல்லும் நோயாளிகள் பெரும் துன்பத்துக்கு ஆளாகி வருகின்றனர். தண்ணீர் தேவைக்காக மருத்துவமனை வளாகத்தில் 3 போர்வெல்கள் போடப்பட்டுள்ள நிலையில் ஒரே ஒரு போர்வெல்லில் மட்டுமே மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது. இதனால் மருத்துவமனையின் அனைத்து தளங்களிலும் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை நிலவுகிறது. தண்ணீர் குழாய்கள் சேதமுற்று இருப்பதால் மக்கள் உணவு உண்ட பின்னர் கை கழுவுவதற்கும் கழிவறைகளை பயன்படுத்துவதற்கும் தண்ணீர் இல்லாத துயர நிலை காணப்படுகிறது. மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகளால் ஒரு சில கழிவறைகளை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சூழல் நிலவுவதாலும் கழிவுநீர் செல்லும் குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருப்பதாலும் அங்கு கெடுநாற்றம் வீசுகிறது. அது மட்டுமின்றி மருத்துவமனையின் பின்புறம் தேங்கி நிற்கும் தண்ணீரில் கொசு தொல்லையும் மிகுதியாக காணப்படுகிறது. ஏற்கனவே வைரஸ் காய்ச்சல் மக்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் கொசுக்களை கட்டுப்படுத்த அலுவலர்கள் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மகப்பேறு வார்டில் தங்கியிருக்கும் கருவுற்ற தாய்மார்களும் அவரது உறவினர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து தாம்பரம் மருத்துவமனையின் தலைமை மருத்துவரிடம் கேட்டபோது குறைபாடுகளை சரி செய்யவும் கொசுக்களை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் மருத்துவத்துறையில் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தமிழ்நாடு அரசும் அமைச்சர்களும் பெருமிதத்துடன் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் முதலமைச்சரின் கரங்களால் திறந்து வைக்கப்பட்டு மிக பெரிதாக தொடங்கப்பட்ட அரசு மருத்துவமனை தொடங்கப்பட்ட 1 மாதத்திலேயே அடிப்படை வசதிகள் இல்லாமல் நோயாளிகளை அல்லலுறச் செய்வது பொதுமக்களுக்கு துன்பத்தை தருவதாகவே அமைந்துள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் பாஷாவுடன் முகிலன்.